மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். அதில் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட 45 மீனவர்களையும் 138 படகுகளையும் மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் நந்தினி, இந்த கடிதம் குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு இலங்கை வசமுள்ள 45 மீனவர்கள் மற்றும் 138 மீன்பிடி படகுகளை உடனடியாக விடுவித்திட உரிய தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வலியுறுத்தி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகத்தாப்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்தை சார்ந்த 6 மீனவர்கள் இயந்திர படகில் மீன்பிடிக்க சென்றிருந்த நிலையில் அவர்களது மீன்பிடி படகுடன் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், கடந்த ஒரு வாரத்தில் இலங்கை கடற்படையினரால் மீனவர்கள் கைது செய்யப்படுவது இது 3வது சம்பவம் என கவலைப்பட தெரிவித்திருக்கிறார். இலங்கை கடற்படையினர் தொடர்ந்து நமது மீனவர்களின் பாரம்பரிய உரிமைகளை மீறும் வகையில் இதுபோன்ற கைது நடவடிக்கையில் ஈடுபடுவதால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பெருமளவில் பாதிக்கப்படுவதுடன் மீனவர்களின் வாழ்வில் பெருத்த அச்சத்தையும் பீதியையும் ஏற்படுத்துவதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர், இந்த 6 மீனவர்களை தவிர்த்து ஏற்கனவே 39 மீனவர்களும் 137 படகுகளும் இலங்கை வசம் காவலில் உள்ளதாகவும் தன்னுடைய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் இதில் உடனடியாக தலையிட்டு இலங்கை வசம் உள்ள 45 மீனவர்கள் மற்றும் 138 மீன்பிடி படகுகளை உடனடியாக விடுவித்திட தேவையான தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி நந்தினி.